மட்டக்களப்பு மாவட்டத்தின் ஏறாவூர் பகுதியில் இருக்கக்கூடிய ஓட்டு பள்ளிவாசல் பகுதியில் அமைந்துள்ள பழைய பாடசாலை காணி ஒன்று இன்றைய தினம் அகழ்வு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. அந்த அகழ்வு நடவடிக்கைகளின் போது குறிப்பாக இராணுவத்தினர், புலனாய்வு பிரிவினுடைய அதிகாரிகள், விசேட அதிரடிப்படையின் அதிகாரிகள், மாவட்டத்தின் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினுடைய அதிகாரிகள் என்று பலர் அந்த இடத்துக்கு சென்றிருந்தார்கள். புலனறுவையில் இருக்கக்கூடிய இராணுவ புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் தான் இந்த அகழ்வு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகிறது. ஏறாவூர் ஓட்டு பள்ளிவாசல் குறுக்கு வீதியில் பள்ளிவாசலுக்கு பின்பகுதியில் உள்ள முன்னாள் அகமட் பரீத் வித்யாலய பகுதியில் அகழ்வு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. நீதிமன்ற உத்தரவை பெற்று குறித்த அகழ்வு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாக குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினருடைய தகவல்கள் உறுதிப்படுத்தி நிற்கின்றன. இவை தொடர்பாக மிக ஆழமாக தேடிச் சென்ற போது இன்னும் பல தகவல்கள் கிடைக்கப்பட்டிருந்தன. ஊர்காவல் படை வீரர் ஒருவர் வழங்கிய தகவல்களை அடிப்படையாக கொண்டுதான் குறித்த பகுதியிலே அகழ்வு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகிறது. ஏறாவூர் பகுதி, இந்த பகுதி சாதாரணமாக யாரும் நடமாட முடியாது. சாதாரணமான எந்த ஒரு நபர்களும் அந்த பகுதிக்குள் செல்ல முடியாது. முஸ்லிம் மக்கள் அதிக அளவில் செறிந்து வாழக்கூடிய 100% முஸ்லிம் மக்களுடைய பகுதியாக இருக்கின்றதுதான் குறித்த பகுதியாக இருப்பதாக மேலதிக தகவல்களும் தெரிவிக்கின்றன. ஊர்காவல் படை வீரர் தகவல் வழங்கியதாக கூறப்படுகிறது. அதனோடு இன்னும் ஒரு தகவல் கிடைக்கப்படுகிறது. இந்த தகவலை உறுதிப்படுத்துவதற்காக அல்லது மேலதிக தகவலை வழங்கியதாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஓட்டமாவடி பகுதியினுடைய ஒரு புலனாய்வு அதிகாரியினுடைய பெயரும் இங்கு பகிரப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இப்படி பார்க்கின்ற போது புலனறுவை பகுதியிலே இருந்த இராணுவத்தினர், இராணுவ புலனாய்வு பிரிவினர் இந்த பகுதியிலே ஸ்தலத்திலே நின்றிருக்கிறார்கள். அவர்களோடு புலனறுவை மாவட்டத்தின் இராணுவ பொறுப்பதிகாரியாக இருக்கக்கூடிய தேவா என்பவரும் குறித்த ஸ்தலத்திலே அகழ்வு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்ற போது இருந்திருப்பதாக அவதானித்தவர்கள் கூறுகின்றார்கள். அந்த தகவல் பெறப்பட்ட போது இன்னும் ஒரு மேலதிக தகவலாக கிடைக்கப்பட்டிருக்கின்றது. 2012ஆம் ஆண்டு தொடக்கம் 2014ஆம் ஆண்டுக்கு காலப்பகுதிக்கு உட்பட்ட ஆண்டு பொறிக்கப்பட்ட ஒரு வாளியில் தான் கைக்குண்டுகள் மீட்கப்பட்டதாகவும் ஜேஆர் ரக கைக்குண்டுகள் 4 மீட்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. அந்த மீட்கப்பட்ட கைக்குண்டானது பயன்படுத்தப்படக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த நிலையில் இருந்ததாகவும் ஆங்காங்கே எந்த ஒரு சேதங்களோ அல்லது எந்த ஒரு சேதாரங்களோ அந்த கைக்குண்டில் இல்லை என்று அந்த பகுப்பாய்வு நடவடிக்கையில் ஈடுபட்ட விசேட அதிரடிப்படையினுடைய முக்கிய அதிகாரிகள் கூறுகின்றார்கள்.